இன்னைக்கு இஸ்ரேலுடைய பத்திரிகையை ஒரு செய்தியை வெளிப்படையாக இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 13ஆம் தேதி ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துச்சு. ஸோ இந்த தாக்குதலில் ஈரான் அனுப்பிய எல்லா ட்ரோன்களையும் அடித்து வீழ்த்து விட்டோம், ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சில செய்திகளை வெளியிட்டுச்சு. மேற்குலகம் எல்லாமே இந்த செய்திகளை ஊடகங்களை வெளியிட்டாங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அமெரிக்கா அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடவே இல்லை. கிட்டத்தட்ட ஈரான் அனுப்பிய ராக்கெட்டுகளில் 99% நாங்கள் இடைமறித்து விட்டோம் என்று சொன்னதே பொய். ஏன்னா வெறும் 25% மட்டும்தான் இவங்களால தடுத்து நிறுத்த முடிஞ்சிச்சு. அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, வான் பாதுகாப்பு மையம், அந்த அமைப்பால் இவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிவான புள்ளி விவரம்லாம் வந்திருக்கு. மேலும் கூடுதலாக இஸ்ரேலில் ஈரான் அன்று தாக்குதல் நடத்தின பல்வேறு ட்ரோன்கள் எல்லாமே பல இடங்களில் விழுந்து கிடக்குது. அதை இன்றைக்கும் அந்த சிதில பாகங்கள் எல்லாமே எடுத்து அதை டிஸ்மோஸ் பண்ணுற ஒரு இடத்த நோக்கி கூட இஸ்ரேல் செல்லலை. மேலும் பல இடங்களில் தாக்குதல் நடத்தின இடங்களுக்கு செல்ல முடியாதனால அந்த இடங்களில் உடனடியாக ஆட்களை தாட்டி விட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டுகள் மற்றும் அந்த ட்ரோன்கள்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்குது. இது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுல இஸ்ரேல் கண்ணுங்கருத்தமாக இருக்குங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்குது. அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு உலகளாவிய அளவில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் மாணவர்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களோட உறவை துண்டிக்கணுங்கிற அடிப்படையில் தான் போராட்டம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு இன்றைக்கி காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒன்றாக சேர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த வேளையில் எகிப்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுவரில் என்னால் ஒரு விஷயத்தை படிக்க முடிஞ்சிச்சு. அது தமிழ் மொழிபெயர்ப்புலேயே எடுத்து படித்தேன். அதில் ஒரு அருமையான வார்த்தை போட்டிருந்துச்சு. எந்தளவு இந்த காசா மக்கள் மன உறுதியோடு உயிருக்கு அஞ்சாமல் இறைவன் பாதையில் தனது உயிரை ஷஹீதாக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்களோ அது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உலகத்தில் வியப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதற்கு அவர்கள் வாக்கியத்தை அந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. இந்த மண்ணில் வாழ்ந்து தியாகத்தை அடையாதவர் உண்மையில் தோற்றுவிட்டார்கள். இந்த காசா மண்ணில் பிறந்துட்டானே ஒருத்தன், பிறக்கும் போதே இவனுக்கு மரணம் என்பது மிக சமீபத்தில் இருக்குது அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஷஹீத் என்பது நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்ற விஷயம். ஒருவேளை இவன் பிறந்து இவனுக்கு ஷஹீதை கிடைக்கலையாட்டி இவன் பாக்கியசாலி இல்லாதவன், இவன் தோற்றுவிட்டவன் என்ற அளவுக்கு இன்றைக்கி அந்த மக்கள் தனது கருத்தை உள்வாங்கியிருக்காங்கன்னா அவர்களுக்கு உயிர் என்பது, அச்சம் என்பது, பயம் என்பது ஒரு துளி கூடி கிடையாது. அவர்கள் தைரியத்தோடு இந்த மனநிலை போராடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க, எனக்கு பின்னாடி இறக்க இருக்கிறாங்க. இடையில இருக்கக்கூடிய நான், என்னால் முடிந்த, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு, இந்த ரூஹு, இந்த உடல், இந்த உயிர், இந்த அடிப்படையில் நான் செலுத்தக்கூடிய இந்த பங்கு விடுதலை பலஸ்தீன் அமைவதற்கான எல்லா வழிவகையும் செய்து கொடுக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பலஸ்தீன மக்கள் இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாங்க. அதற்கு சாட்சி தான் இந்த வார்த்தைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய துல்கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெட்டாலியன் குரூப். இது இங்கே எப்படி ஹமாஸ் இயங்குதோ அது போல் அங்கே துல்கரம் என்ற பெட்டாலியன் குரூப் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில பெட்டாலியன் குரூப் இருக்குது. அல் குட்ஸ் பிரிகேட்டர் போல் அங்கேயும் இருக்குது. ஸோ சின்ன சின்ன பிரிகேட்டர் குரூப், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபத்தஹ் அமைப்பை சார்ந்த நபர்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. இல்லை அந்த துல்கரம் என்ற பெட்டாலியன் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லீடர், இவர் பேர் பார்த்திங்கன்னா அபு அல் அஃபூல் என்று சொல்லக்கூடிய நபர். இவர் 2 தினங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் துருப்புகளால் காரில் வச்சு சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் இவருக்கு உயர்ந்த சோனத்தை கொடுக்கணும். சொல்லப்போனால் இது போன்ற பெட்டாலியன் குரூப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்களில் அபு அல் ஃபலூல் என்று சொல்லக்கூடியவர் ஒரு 3வது முக்கியமான அதிகாரியாக இந்த போரில் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு கிடைத்த வண்ணம். அடுத்து அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இன்னைக்கு 40 பல்கலைக்கழகங்களில் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பல நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜியோனிச தீவிரவாதிகளாலே அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க, ரத்த வெள்ளத்தோடு இருந்திருக்கிறாங்க. அங்கே மொசாதுடைய சில குரூப் உள்ள பூந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி, அதே மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் உள்ள பூந்து அட்டலியம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களை அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ இந்த வேலையில் பல்கலைக்கழகங்கள்லேருந்து வெளியேற்றக்கூடிய அமெரிக்கா இல்லாத பிரிட்டன், பிரான்ஸ் இன்னும் பல்வேறு நாடுகள்லேருந்து வெளியேற்றப்படக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு ஈரான் உதவி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கு. முதல் கட்டமாக ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சிராஸ் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் இந்த மாணவர்களுக்கான உதவித்தொகை, மேற்படிப்பிற்கான எல்லா வழிவகையும் ஈரான் செய்து தரும் சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை ஈரானில் இருக்கக்கூடிய சிராஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் செய்தி வெளியிட்டிருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி மற்றொரு பல்கலைக்கழகம் தனது செய்தி அறிவிச்சிருக்கு. பெக்ஸா சிட்டி என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் தனது திட்டத்தை அறிவிச்சிருக்கு. இலவசமாக இவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் இவர்கள் தங்குவதற்காக பல்வேறு வீடுகளும் அரேஞ்ச் பண்ணித்தரப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குறுதியும் கொடுத்துருக்கு. ஸோ ஈரான் இன்னைக்கு தனக்காக போராடக்கூடிய, தனது விடுதலைக்காக, தனது நாட்டு மக்களுக்காக போராடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை தோளோடு தோள் நின்று அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல ஈரான் இருக்குது. ஸோ ஈரான் இருந்து சவுதி அரேபியா
பாடம் கற்றுக்கணும். எப்படி ஒரு உண்மையான முஸ்லீம் தனது சகோதரனுக்கு தனக்காக உதவி செய்பவனுக்கு நன்றியுணர்வோடு உதவணும் அப்படிங்கிற விஷயத்தை. அடுத்து துருக்கி அதிபர் எர்துகான் அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாங்கள் இஸ்ரேலுடனான எல்லா உறவுகளையும் துண்டிக்கக்கூடிய அதே வேளையில் வணிக ரீதியான உறவையும் துண்டித்துக் கொள்கிறோம் என்று வரலாற்றில் முதல் முறையாக இன்னைக்கு துருக்கி அதிபர் எர்துகான் தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். எர்துகானுடைய பதிவின் அடிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் 2023 5.4 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் எல்லாமே துருக்கி இஸ்ரேலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு, ஏற்றுமதி செஞ்சுருக்கு. இதற்கு பகராக இவர்கள் 1.6 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 3.4 பில்லியனுக்கு அதிகமாக இவர்கள் இறக்குமதி செய்வதற்கான பேலன்ஸ் மீதம் என்பது இருக்குது. ஸோ இந்த சூழலில் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, இனிமேல் ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது, இனிமேல் எந்த ராஜாங்க உறவும் கிடையாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு துருக்கி ஒரு படி மேலேறி இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு அடி கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இதுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து எப்படி ரிப்ளை பண்ணியிருக்குன்னா, உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சுனா நாங்கள் எதுவும் பண்ணலை, உங்களுடைய பொருளாதாரம் எங்களுக்கு தேவையும் கிடையாது, எங்களது இலக்கு எல்லாமே இந்த காசா பகுதியை விழுங்க வேண்டும் என்ற அளவுக்கு, இந்த ஹமாஸை அழிக்க வேண்டும் என்ற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திமிர் பதிலையும் இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சிரியாவில் இருக்கக்கூடிய டெமஸ்கஸ் நகருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கட்டிடத்து மேலே இன்னைக்கு இஸ்ரேல் ட்ரோன் வழியாக மிகப்பெரிய தாக்குதலில் நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. மேலும் அதிகமான செய்திகள் வரல. இழப்புகள் எதுவும் நடந்திருக்கா, யார் யார் காயமுற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற பல தகவல்கள் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. இறுதியாக பிரிக்ஸ் என்ற கூட்டமைப்பு நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே செல்கிறது. உங்களுக்கு தெரியும், பல நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் கூட உள்ளே சேர்ந்துட்டு இருக்குது. எனது கணிப்பு என்னென்னா, ஹூதிக்கள் அன்சாருல்லாக்களுடைய செயல்பாடை முன்னிட்டு யமனும் கூடிய விரைவில் பிரிக்ஸில் இணைந்து மிக வலுவான ஒரு நாடாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்கிறதா எனது எண்ணமாக காணப்படுகிறது. மேலும் கூடுதலாக இந்த பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முதல் முறையாக ஒரு தரமான சம்பவம் செஞ்சுட்ருக்காங்க. பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மற்றும் அரபு நாடுகளுக்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, நீங்கள் டாலரை பயன்படுத்தாதீங்க, அதன் வழியாக டாலர் வீழ்ச்சி அடையும், நாம் வந்து வேறு ஒரு நாணயத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவை வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு கொடுத்துச்சு. அதில் முதல் படியாக சீனா விஸ் ரஷ்யா இந்த நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $260 பில்லியன் யூஎஸ் டாலர் பயன்படுத்தாமல் தனது வர்த்தகத்தை ட்ரேடை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ $260 மில்லியன் என்பது யூஎஸ் பணத்திலிருந்து மாறுபட்டு வேறு கரன்சியில் பயன்படுத்தி நாங்கள் வணிகம் செய்ய போகின்றோம். இந்த $260 மில்லியன் என்பது எங்களுக்கு வேறு வகையில் வேறு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய கருத்தாக காணப்படுகிறது. ஸோ இன்னும் சில தகவலை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.